வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி பண்ணணும். 2025 ராயல் ரம்பிளில் உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ண போகிறாராம். அதுக்கப்புறம் 2025 நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பரோட ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இப்போ ஜே உசோ வந்து அட்டாக் பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. அதை பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, நம்முடைய ஜே உசோ அப்புறம் ஜிம்மி உசோ ரோமன் ரெயின்ஸ் அகைன் திரும்பி அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி நம்மளுடைய ஜே உசோ வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி உங்களுடைய ஜிம்மி உசோ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. ஜே உசோவை அட்டாக் பண்ணது யார் தான்ப்பா, ஜே உசோவை அட்டாக் பண்ணது யார் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு. சிஎம் பங்கை கேட்டால் நான் அட்டாக் பண்ணல அப்படிங்கிறேன், செத்தரோன்ஸை கேட்டால் நான் அட்டாக் பண்ணல, நான் எதுக்கு நான் அட்டாக் பண்ணணும், சிஎம் பங்கு கூட தான் கடைசியாக போனேன், இப்போ சிஎம் பங்கு தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்கிறேன். இன்னொரு பக்கம் ட்ரூ மேக்கினர் தான் அட்டாக் பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த மெயின் ஈவெண்ட் வந்து மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட்டில் வந்து சேமி சேனை அட்டாக் பண்ணார். அதனால் சேமி சேனை அட்டாக் பண்ணுறதுனால அதுக்கு முன்னாடியே கூட நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து ஜே உசோவை அட்டாக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது எவனை கேட்டால் நான் இல்லைங்கிறேன், இவனை கேட்டால் நான் இல்லைங்கிறேன், அப்போ எவன் தாண்டா அட்டாக் பண்ணி அப்படின்னா யாருக்குமே தெரியல என்ன ரீசனு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்கிறதுன்னா செத்ரோன்ஸு அப்படி இல்லாட்டி ட்ரூ மேக்கினர் இவங்க 2 பேரும் தான் ஜேவை வந்து கண்டிப்பாக அட்டாக் பண்ணியிருக்கணும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சிஎம் பங்கை வந்து அந்த ஓஜிபி டெல்லில் சேர்த்தது யார் அப்படின்னு கேட்டால் அதாவது ஜேவும் சேமி சேன் தான் சேர்த்தானுங்க. அது வந்து நம்மளுடைய செத்தரோன்ஸுக்கும் சரி ட்ரூ மேக்கினருக்கு பிடிக்கவே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், செத்தரோன்ஸை வந்து பிடிக்காத ஆள் அப்படின்னு கேட்டால் 2 பேர் தான், ஒன்று செத்தரோன்ஸு, ஒன்று ட்ரூ மேக்கினர். ஏன்னா 2 பேர்த்துக்குமே சிஎம் பங்கை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால், இதில் வந்து நம்முடைய ஜே உசோவை அட்டாக் பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் இருக்குது. இந்த கொஷின் மார்க்குக்காக உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்டோரியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அந்த ஓஜி பிளட்லேருந்து ஃபைட் பண்ணதுக்கு வந்து அந்த ஓஜி பிளட்லேருந்து திரும்பி ரியூனியன் பண்ணி ஜேவை வந்து அவனோட அதாவது மெயின் ஈவெண்ட் ஜே உசோ அப்படிங்கிற அந்த ஒரு பதவியிலேருந்து அவருக்கான ஒரு பேரு புகழ் எல்லாம் சம்பாதிச்சார். அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து என்ன தான் அடித்தாலும் பிடிச்சாலும் அவன் என்னோட அண்ணன், அவனை எந்த இடத்துல நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜே உசோ வந்து அந்த மெயின் ஈவெண்ட் ஜே உசோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையே மறந்துட்டு என் அண்ணன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி, என் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறக்காக அதை எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நம்மளுடைய ஜே உசோ வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்து டீம் அப் பண்ணி அந்த ஓஜி பிளட் லைனுக்கும் பிளட் லைன் 2.0க்கும் அந்த வார் கேமில் வந்து அந்த ஓஜி பிளட் லைன் வின் பண்ணான். இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய ஜே உசோ தான். இப்போ இந்த ஜே உசோக்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு சும்மா இருப்பாரா? என் தம்பி எனக்காக வந்து நின்னா அவனுக்காக கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜே உசோவுக்காக ரோமன் ரெயின்ஸ் திரும்பி வரப்போகிறாரு. வந்தார் அப்படின்னா எல்லாத்தையுமே அடித்து ஓட விட்டுருவார். அதாவது என் தம்பி அடித்தது யாரா அப்படிங்கிற மாதிரி விசாரிப்பார். அதுக்கப்புறம் ஃபைட்டு தான் எல்லாமே. அதாவது கடைசியில் வந்து இந்த ஒரு ஸ்டோரி லைனில் நம்மளுடைய ஜே உசோவை அட்டாக் பண்ணது வந்து ட்ரூ மேக்கினர் தான், செத்ரோன்ஸ் தான். இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு தான் இவங்க ஜே உசோவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டால் சிஎம் பங்குக்காக. சிஎம் பங்க் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட இறச்சதுனால தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் சரி நம்மளுடைய சிஎம் பங்க்கும் இவங்க 2 பேரும் ஒரு டீமாக போகலாம். ஏன்னா இவங்க 2 பேருமே யாரோட காய்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய முழுக்க பால் ஹெமனோட காய்ஸ். அதனால் இவங்க 2 பேருமே டீமாக பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் சரி நம்மளுடைய சிஎம் பங்கும் டீமாக பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய செத்ரோன்ஸும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினரும் டீமாக பண்ணுவாங்களான்னு கேட்டால் 100% இவங்க வந்து 2 பேரும் டீம் அப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பிடிக்குமான்னு கேட்டால் சுத்தமாக பிடிக்காது. நீ வேற நான் வேற, உன்னோட ஆட்டிடியூட் எல்லாமே எனக்கு பிடிக்காதரா. ஏன்னா நீ வந்து எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்கணும், அடிமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லுவாடா அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸை வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் சொல்லுவார். இதே திரும்பி நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து சிஎம் அங்கே சொல்லுவார், நீ வந்து எனக்கு பிடிக்காது, நீ வந்து ஒரு வைரஸ் மாதிரியே, நீ வந்து எல்லாத்துக்கும் நீ ரொம்ப பாதிப்பாக தான் இருப்ப, நீ வந்து இந்த WWE இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து நம்மளுடைய சிஎம் அங்கே சொல்லுவார். நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் என்ன சொல்லுவார் அப்படின்ட்டா அதே நம்மளுடைய செத்ரோன்ஸ் என்ன சொன்னாரோ அதே தான் அப்படியே நம்மளுடைய சிஎம் அங்கே நம்மளோட சொல்லுவார், நீ எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லுவார். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாமே ஒன்று தான். ரோமன் ரெயின்ஸும் சரி சிஎம் பங்கும் சரி 2 பேருமே டீம் அப் பண்ணாங்கன்னா 2 பேருமே ஒரு ஃபேஸாக இருக்கிற சிலர், இவங்க 2 பேருமே ஒரு ஹீலாக இருக்கிற மாதிரி WWE காட்டுறாங்க. அதாவது சிஎம் பங்கும் சரி ரோமன் ரெயின்ஸும் சரி அந்த டீம் அப்பில் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கான ஒரு ஃபியூடுக்கான மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் அந்த ஒரு லைவ் ஷோ அந்த ஒரு பேப்பரியில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் ஒரு டீம் அப் பண்ணி நம்மளுடைய செத்ரோன்ஸும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கு அகேன்ஸ்டாக ஒரு டாக்டி மேட்ச் கூட விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து கன்ஃபார்ம் தான் அப்படின்னு நான் சொல்லலை.
இவங்களுக்கான மேட்ச் நடக்கும். அப்படி நடந்தாலும் இதில் ரோமன் ரெயின்ஸ் வருவார், அதாவது ஜேக்கு உதவுறதுக்காக வருவார். அப்படி வந்தால் சிஎம் பங்க்கும் ரோமன் ரெயின்ஸும் ஒரு டீமை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேனே தவிர இதுதான் நடக்கும், ரோமன் ரெயின்ஸ் இதில் கண்டிப்பாக வருவார்னு சொல்ல. ரோமன் ரெயின்ஸ் இதில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் வந்து இதில் வந்தார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பங்கும் டீமை பண்ணுவாங்க. டீமை பண்ணாங்கன்னா அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை வந்து நம்முடைய சிஎம் பங்க்கும் நம்முடைய ஒரு ரோமன் ரெயின்ஸும் ஒரு டீமை பண்ணி நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மைனருக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது நண்பா. 2025 நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பரோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை டபிள்யூ அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. இந்த எலிமினேஷன் சேம்பரோட அந்த அஃபிஷியல் போஸ்டரில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் உங்களோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சினா இருக்காங்க. அதுக்கப்புறம் உமன்ஸோட வேர்ல்டு சாம்பியனான லிவ் மார்கன் இருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் ஜே உசோ இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரியா ரிப்ளே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎம் பங்க், அதாவது பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் பங்க் இருக்காங்க. அதுக்கப்புறம் பியங்கா பிளர். இதில் வந்து பியங்கா பிளரை வந்து எந்த ஒரு போஸ்டர்லையுமே சரி வேணாம் அப்படின்னு சொல்லி டபிள்யூ ஒதுக்கவே மாட்டுறாங்க. எல்லா போஸ்டர்லையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே இருக்காங்க. ராயல் ரம்பிளாக இருக்கட்டும், இப்போ எலிமினேஷன் ஜம்பராக இருக்கட்டும், இப்போ நடந்து முடிஞ்ச க்ரௌன் ஜுவலாக இருக்கட்டும், பேட் புல்லட் அப்படிங்கிற மாதிரி எல்லா பேப்பர்லையுமே நம்மளோட பியங்கா பிளர் இருக்காங்க. அது எதனால் அப்படின்னு தெரியல. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களோட 16 வேர்ல்டு சாம்பியனை தான் நம்மளோட டபிள்யூ ஃபஸ்ட்டு, அதாவது இவர் தான் மெயின் அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும். ஏன்னா 2025 நம்மளுடைய ஜான்சினாவோட அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் டூர் இருக்குது. அதனால நம்மளுடைய ஜான்சினா வந்து ப்ரொமோட் பண்ணணும், இவர் தான் ஹைப் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை உண்டாக்கணும் ஃபேன்ஸ் மத்தியில் அப்படிங்கிறக்காக இதை வந்து நம்மளுடைய டபிள்யூ பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. 2025 நடக்க போகிற இந்த ராயல் ரம்பில் வந்து உங்களோட ஓஜி பிளட் லைனில் இருக்க, அதாவது ஒரிஜினல் ட்ரைபல் சீஃபான ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இந்த ராயல் ரம்போ எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டால் பிப்ரவரி 1 இது நடக்குது. இந்த பிப்ரவரி 1 நடக்கிற இந்த ராயல் ரம்பலுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் இருப்பார். அதாவது 30 men ராயல் ரம்பில் வந்து ரோமன் ரெயின்ஸ் இருப்பார். ரோமன் ரெயின்ஸ் தான் இந்த ராயல் ரம்பில் வின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக பெட்டிங் ஆட்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது இப்போ வந்து அதிகமாக பெட்டிங் ஆட்ஸ் போகிறது யாருக்கா அப்படின்னு கேட்டால் அதாவது ரோமன் ரெயின்ஸு, ராக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎம் பங்க், இவங்க 3 பேர்த்துக்கு தான் ஃபேவராக போயிருக்கு. அதாவது இந்த ராயல் ரம்பில் வந்து இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் என்னோட கருத்துப்படி இந்த ராயல் ரம்பில் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தவரைக்கும் கம்மின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சிஎம் பங்குக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கொஞ்சம் கம்மி தான். அப்போ யார் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னா இது யாராலுமே கணிக்க முடியல. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் கூட பெட்டிங் ஆட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே மாறும். அதனால் இந்த ராயல் ரம்பில் வந்து ரோமன் ரெயின்ஸ் இருப்பார் அப்படிங்கிறது 100% உறுதி தான். ஆனால் இதில் வந்து சோலோ சிக்கா வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸை எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டியும் நம்முடைய ஜாக்கப் ஃபாட் வந்து ரோமன் ரெயின்ஸை எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வேளை நம்முடைய ஜாக்கப் ஃபாட் எலிமினேட் பண்ணல அப்படின்னா நம்முடைய சோலோ சிக்காவாக எலிமினேட் பண்ணலாம். அப்படி எலிமினேட் பண்ணால் தான் நம்முடைய சோலோவுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான மேட்ச் வந்து டபிள்யூ ஏற்கனவே ரெசல்மனியா 41 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கான ஒரு ஃபியூடாக கிரியேட் பண்ணி, அதாவது இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காகவும், அப்படி ஸ்ட்ராங்கானதான் ரெசல்மனியா 41 ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சோலோ சிக்காவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கலாம். அப்படி இல்லைன்னு வேறு ஏதாவது ஒரு ஸ்டிப்லேஷனில் இவங்களுக்கான மேட்ச் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை நம்முடைய சோலோ வந்து அந்த மேட்ச்சில் வந்து எலிமினேட் பண்ணல, வேறு யாராச்சும் எலிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெஸ்லர் யாராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள் நண்பா. அப்படி ஒரு வேளை அந்த எலிமினேஷன் சேம்பர்லையும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இருப்பாரான்னு கேட்டால் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா டபிள்யூ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலை. அப்படி ஒரு வேளை அந்த எலிமினேஷன் சேம்பரில் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் மேபி இப்படி ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த எலிமினேஷன் ஜம்பரில் இருக்க மாட்டார்னு நினைக்கிறானா. ஏன்னா அப்படி எலிமினேஷன் ஜம்பரில் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா எலிமினேஷன் ஜம்பர்லையுமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஒரு பாட்டை ஒதுக்கிடுவாங்க. அது இவருக்கான ஒரு பகுதியை வந்து டபிள்யூ ஒதுக்கிடுவாங்க. ஆனால் இந்த ராயல் ரம்பிள் நடக்க போதில், அதாவது 2025 அந்த ராயல் ரம்பிள் நடக்க போதில், இந்த ராயல் ரம்பிளில் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணி அந்த ராயல் ரம்பிளில் வந்து நம்மளுடைய கோடியை வந்து சேலஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும். ஏன்னா கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ராக்குக்கும் ராயல் ரம்பில் மேட்ச் நடக்குது. இந்த ராயல் ரம்பில் மேட்ச் நடந்து ராக்கு வந்து நம்மளுடைய கோடியை க்ளீனாக பீட் பண்ணி நம்மளுடைய ராக் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன் ஆகிடுறாரு. அப்படி ஆகிட்டால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணால் அப்போ நம்முடைய ராக்கை சேலஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும். இது வந்து என்னோட ஒரு கருத்து தானே தவிர இது நடக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. அப்படி ஒரு வேளை நடக்கலைப்பா, சரி, அப்படி ஒரு வேளை நடக்கலை அப்படின்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸு ராயல் ரம்பில் வின் பண்ணியிருக்காரு. நம்முடைய கோடி தான் சாம்பியனாக இருக்கிறப்ப நம்முடைய கோடியை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு சேலஞ்ச் பண்ணி நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய
ரோமன் ரெயின்ஸுக்கு அன்டிஸ்பிளே WWE சாம்பியன் மேட்ச் ரெசல்மேனியா 41ல நடந்தா எப்படி இருக்கும்? அகைன் திரும்பி வந்து உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து அன்டிஸ்பிளே WWE சாம்பியன் ஆனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மறக்காம சொல்லுங்க நண்பா. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றேனே தவிர, கண்டிப்பா ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணுவார். வின் பண்ணி நம்மளுடைய கோடியை சேலஞ்ச் பண்ணுவார். அப்படி இல்லாட்டியும் நம்முடைய ராக் சாம்பியன் தான் ராக்கை சேலஞ்ச் பண்ணி ரெசல்மேனியா 41ல இவங்களுக்கு மேட்ச் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறேன் தவிர, கண்டிப்பா வின் பண்ணுவாருன்னு சொல்லல. ராயல் ரம்பிள்ல ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா.